அண்ணா இங்கே சாப்பிட்றக்கு எங்கண்ணா கடை நல்லா இருக்கும்? எங்கே கடையே தெரியல. ஓ அங்குங்களா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருக்குமா? நீ சாப்பிட்ருக்கீங்களா? சூப்பராக. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். வணக்கம்மா. இப்போ நீங்க இந்த கடையில எத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க? நான் இங்க ஒரு 6 மாசமா சாப்பிட்டுருக்கேங்க. நல்லா டேபிள் பெஸ்ட், நல்லா காலை நேரம் நல்லா நேரத்துலேயே சாப்பிடாயிரும். எங்க டைம் கரெக்டாக வந்து சாப்பிட்டு போயிருங்க. சிம்பிள் சட்னி, சாம்பார், இட்லி, தோசை, ஆப்பம், வடை எல்லாம் டேபிள் பெஸ்ட். ரேட்டு 30 ரூபாய்க்கு 4 இட்லி கொடுக்குறாங்க. வடை 5 ரூபா தான். சட்னி சாம்பார் எல்லாம் திருப்தியாக இருக்குது. காலையில் 7 மணிக்கு ஸ்டார்டிங், 9-9:30 மணிக்குள்ள முடிஞ்சிடும். காலையில் நேரம் நல்லா நேரத்துலேயே அவர் கொடுக்குறதுனால கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறதுனால காலையில் எப்பயுமே நேரம் கூட்டுறது. நாம ரெகுலராக காலையில் நான் 8 மணி 7 மணிக்கு வந்து சாப்பிடுவோம். 7 மணிக்குள்ள இங்கே ஓப்பன் ஆகிடும். இட்லி, தோசை, ஆப்பம், சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னி, வடை நம்ம தான் ரெகுலர் போயிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. லேடிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து வீட்டு முறையை செஞ்சு வெளியே கொடுக்குறோம். காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும்? காலையில் 6 to 9 நம்ம டைம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தானா? லஞ்சுக்குலாம் இருக்கு? லஞ்ச் நைட்டு வந்து டின்னர் இருக்கு. ஆமாம், நைட்டு வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம். அது இதே லொகேஷன்? இதே லொகேஷன். கோயம்புத்தூர்ல ஒரு ஆடிஷனுக்கு வேண்டி வந்திருக்கிறோம். இங்க வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோல புதுசா ஒண்ணு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம்னா, இந்த ஏரியா பப்ளிக் இந்த ஏரியா மக்கள் கிட்ட யாரோ ஒருத்தர் கிட்ட இங்க சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ல எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்ககிட்டயே அவங்க சொன்னதை வச்சு அந்த கடையில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கிறோம். கடை இருக்கு, அது நல்லா இருக்குன்னு சொல்லி இருந்தாரு. நானும் வந்து கேட்டேன். அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ் தான் வச்சிருக்காங்க. இட்லி, தோசை, ஆப்பம், உளுந்து வடை, இந்த 4 ஐட்டம் தான் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே பொள்ளாச்சி ஸ்டைல்ல அந்த சாம்பார் சட்னி எல்லாம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஸ்டைல்ல வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் இட்லி இன்னும் சூடா தான் இருக்குல்ல, ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிடுறாங்க. சாம்பார்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா மேராக்காய், ஒருத்தர் சவு காய்ன்னு சொல்லுவாங்க, எங்க ஏரியா சைடு மேராக்காய்மாங்க. அரசாணிக்காய், முருங்காய், கிழங்கு ஆட் பண்ணிருக்காங்க. வேற என்ன காய் இருக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமா போட்டு அந்த சாம்பார் இருக்கு. அப்படியே நம்ம இட்லியில தொட்டு நம்ம சாம்பார் சாப்பிடல காயோட தான் வருது. நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல், சுட சுட அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, தேங்காய் சட்னி ட்ரை பண்ணுவோம். தேங்காய் சட்னி பாத்தீங்கன்னா அந்த பருபருப்பா இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் வந்து தண்ணியாட்ட அரைச்சு ரொம்ப நைஸா அரைச்சிருப்பாங்க. இவங்க வந்து பருபருப்பு அடிச்சு தண்ணியாட்ட இருக்கு. அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா தெரியுது. ஆப்பம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பொழுப்பா இருக்கு. சாப்பிட்டா அதே கலர் மாட்டா இருக்கு. அப்பா, கார சட்னி அவ்வளவு உரப்பு சூப்பரா இருக்கு. நல்லா காரசாரமா இருக்குது. நம்மளுக்கு ஏத்த சட்னி தான். நம்ம கொஞ்சம் காரசாரமா சாப்பிடக்கூடிய ஆளு. கார சட்னி எனக்கு அடிப்பொலியா இருக்கு. ஒரு படி மேல டாப்பா இருக்கு. சாம்பார் வந்து ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் தான். நீங்க பார்த்தாலே தெரியும். 1.5 கரண்டி மூலம் ஊத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரேர், இந்த மாதிரி ரோட்டு கடையில இந்த மாதிரிலாம் கிடைக்கிறது வந்து அவங்களால முடியுமா என்னன்னு தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடபிள்ஸ்லயே இருக்காட்டிக்கு அந்த சாம்பாரோட கெட்டியா இருக்கு. ஒரு வாய்க்கு ஒருக்கா அந்த பருப்போட சேர்ந்து அந்த காய்களும் வர்ற ஒரு டேஸ்டா தெரியுது. ஹைலைட்டே வந்து
2 விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கார சட்னி ஒண்ணு, சாம்பார் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு சாம்பார், அது கொஞ்சம் சூப்பரா இருக்கு. கார சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு படி டாப்பாவே இருக்கு, கார சாரமா சூப்பராவா இருக்கு. நல்லா உரப்பா சாப்பிடக்கூடிய கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வடை பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட் நேச்சுரலா இருக்கு, பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு பக்கம் தோல் எல்லாம் ரொம்ப வெந்திருக்கும், ஹார்டா இருக்கும். தோல் முதல் கொண்டு உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கு. சாப்பிடுறதுக்கு வடை சாப்பிடுறது, ஏன்னா உளுந்து வடை யாருமே சொல்லவே வேண்டியது, நிறைய பேர் உளுந்து வடை பிரியர் இருப்பாங்க. 100 feet ரோடு டச் ஆகுமா தம்பி? ஓகே, இந்த லைன்ல போனீங்கன்னா அடுத்த 100 feet ரோடு டச் ஆயிரும். அந்த ரோட்லயே ஒரு ரோட்டு கடையை வச்சு சிம்பிளா ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? 20 வருஷமா இந்த டிஃபன் கடை. ஆரம்ப காலத்துல இட்லி, தோசை, ஆப்பம் இது மட்டும் தான் போட்டு ரன் பண்ணிருக்கேன் கடையை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. வர கஸ்டமர்லாம் இதை கேட்டு இது யூனிக்கான டேஸ்ட்ல இருக்குன்னு சொன்னங்காட்டிக்கு இவங்க அதையவே ஃபாலோ பண்ணி அதே ஒரு பிராண்டா இந்த 4 ஐட்டம் மட்டும் தான் வச்சிருக்காங்க. 4 நம்ம சொன்ன 4 ஐட்டம் நம்ம சொல்லக்கூடாது, இந்த 4 ஐட்டமே வந்து டாப்பா இருக்கு, தி பெஸ்ட்னு தான் சொல்லணும். எல்லாமே அந்த அளவுக்கு ஒர்த்தாவும் இருக்கு, டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, சிம்பிளா இருக்கு, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது என்னென்ன ரேட் பிக்ஸ் பண்றீங்க? ஒரு இட்லி என்ன ரேட்டு? இட்லி 6 ரூபாவா? தோசை? தோசை 12, இட்லி 6, ஆப்பம் 10 ரூபா. வடை எவ்வளவு? உளுந்து வடை 5 ரூபாய்க்கு உளுந்து வடையா? பாருங்க, 5 ரூபாய்க்கு உளுந்து வடை கொடுத்துட்டு இருக்காரு. சூப்பர். எல்லாமே பாத்தீங்கன்னா பெஸ்ட்னு தான் சொல்லணும், சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. நீங்களே ரேட் வைஸ்ல ஒரு சொன்னதை கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு வடையெல்லாம் 5 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய வடை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு அவங்க வயசான காலத்துல ஒரு இப்படியே நம்ம போதும், இந்த 4 ஐட்டமே நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணா போதும். வயசான காலத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, அதே பிராண்ட் அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஐட்டம் நம்ம சிம்பிளா எடுத்துக்கூடாது, 4மே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கு. சாம்பார்லாம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஸ்டைல் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க, வேற லெவல்னு தான் சொல்லணும் உண்மையாலுமே. கார சட்னி ஒரு படி தூக்கலா டாப்பாவே இருக்கு, கார சாரமா சாப்பிடக்கூடிய கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கடை லொகேஷன் எங்க இருக்குன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு அந்த 100 அடி ரோடு போற வழியில ஒரு ரோட்டு கடை தான், சூப்பரா இருக்கு. என் பேரு விஜயகுமார், சேலத்துல இருந்து வந்திருக்கேன். இட்லி, தோசை, ஆப்பம், வடை இது கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்டை செய்யற மாதிரியே வந்து காய்கறி எல்லாம் போட்டு பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அதுல வந்து பாத்தீங்கன்னா 2மே வீட்டை செய்யற மாதிரியே இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இந்த காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எல்லாரும் வந்து சாப்பிடலாம், உடம்புக்கு எதுவும் கெடுதல் இல்லை. பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் தரமா முடிஞ்சது, சீப் அண்ட் பெஸ்ட்னு கூட சொல்லலாம். ஒரு இட்லி 6 ரூபா, வடை 5 ரூபா, தோசை 12 ரூபா, ஆப்பம் 10 ரூபா. இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டா நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள, அதாவது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பேக் சைட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பப்ளிக்லாம் வரட்டும், வாழ்த்துக்கள். நீங்க இந்த வயசுல உங்க பேரன் நீங்களாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்காங்க இருக்கு. சூப்பர், இதே மாதிரி பண்ணிட்டு இருங்க, என்னைக்கும் உங்களுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கும். இதை வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு நீட்டா பண்ணிடுங்க. உங்க கடை பேரு? கடைக்கு பேரு இல்லையா, நம்ம ஒரு பேர் வச்சிருவோம். எந்த ஏரியா இது? ஏரியா 8ஆம் நம்பர் மார்க்கெட், காளிங் நாயர் நகர் வீதி. இந்த வீதி நீங்க வந்து பார்த்தாலே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு. கையேந்தி பவன் தான், சூப்பர் டேஸ்ட், ரேட் வைஸ் எல்லாம் அமேசிங்கா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. டாடா பாய் பாய், என்று உங்கள் யூவி.